யாராவது தமிழ்ல வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பாகே வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு முட்டையை கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து எடுத்து கொண்டு வாருங்கள். When Jesus came to the mountain of Olivet in Jerusalem, எருசலேமுக்கு சமீபமாய் அவர் போகும்பொழுது இயேசு கிறிஸ்து he called his 2 of his disciples. அவர் பெத்லகேமுக்கு வந்த பொழுது 2 சீஷர்களை அவர் அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார். He told them, he said, go நீங்கள் போங்க, into the village. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க. I want to focus on this word. இந்த வார்த்தையை நான் மிகவும் கவனிக்கும்படியா நான் When Jesus comes, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது he will always want us to go. அதாவது அவர் எப்பொழுதுமே அவர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறார். Jesus came, he told the calls disciples, says, go into the village. அவர் அந்த சீஷர்களிடத்தில் சொல்றார், நீங்கள் எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு நீங்கள் போங்க. Because there will be a donkey lying in the crossroad. அதாவது அந்த குறுக்கு தெருவிலே அந்த ஒரு கழுதை அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறது. Go there and loosen it and bring it and come. அந்த கழுதையை நீங்கள் கட்டவிழ்த்து நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வாருங்கள். And when you bring it and come, if anybody asks you for why are you taking this donkey, tell them the master needs it. அதாவது அந்த கழுதையை நீங்கள் அப்படியே கட்டவிழ்த்து கொண்டு வரும்போது யாராவது ஏன் இதை கட்டவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இது என்னுடைய எஜமானுக்கு வேண்டியதா இருக்கிறது. See, the Lord has a plan in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You and me are not become a simple believers. அதாவது நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசிகளாக இருக்கிறோம். Just like a believer God will call us. அதாவது சும்மா இன்னும் சாதாரண விசுவாசிகளாக இருக்கும்படியாக தேவன் நம்மை As அழைக்கிறார். Sunday believers. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் விசுவாசிகளாக இருக்கும்படியாக Come to church, go back home. அப்படியே எப்படின்னா நம்ம சபைக்கு வந்து அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அப்படியே வீட்டுக்கு போய் உட்கார்ந்து And keep doing whatever we do regularly. அதுக்கப்புறமா எப்பவும் போல மற்ற நாட்களில் எப்பவும் போல இருக்கிற காரியங்கள் செய்வோம். If you say Jesus is coming in you, அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்தார். what did Jesus tell you to do? அதாவது அவர் என்னென்னலாம் சொல்லுகிறாரோ அதெல்லாம் நீங்க செய்ய You should learn to listen to the voice of God, நீங்க தேவனுடைய குரலை நீங்க கேட்கிறீங்க. and you should walk according to that. நீங்க அவருடைய குரலை கேட்டு அதன்படி நீங்க நடக்கிறீங்க. Then only you can go the way that God tells you to deliver a person or bring a person and come, that time you can go there. அப்படி அவருடைய குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீங்க செயல்படும் பொழுதுதான் அவர் யாருடைய வாழ்க்கையை நீங்க விடுதலையாக வேண்டுமோ, யாரை நீங்க கட்டமைக்க வேண்டுமோ அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும். Let us read from the 1 John. 1 யோவான் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். I will also take the next one. 1 John chapter 5, 6 to 11. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6 7 வசனம். 6 to 11. 6 இருந்து 11 வசனம். This is the one who came by water and blood, Jesus Christ. Did not come by water only, but by water and blood. And it is in the Spirit who testifies, because the Spirit is the truth. For there are 3 that testify, the Spirit, the water, and the blood. And the 3 are with every man. We accept man's testimony, but God's testimony is greater because it is the testimony of God, which He had given about the Son. Anyone who believes in the Son of God has this testimony in his heart. Anyone who does not believe God has made him out of the life, because he has not believed the testimony God has given about His Son. And this is the testimony: God has given us eternal life, and this life is in His Son. He who has the Son has life. He who does not have the Son, God does not have life. Amen. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும்
bread. It did not come by water only, but by water and blood. It don't came only by water, it came water and blood. And it is the Spirit who testifies, for the Spirit is the truth. The Spirit, the Holy Spirit testified, because the Spirit only is the truth, the Bible says. For there are three that testify, the Spirit, the water, and the blood. There are three who testify, the Spirit and the water and blood. And we are in agreement with each other. We are in agreement with each other. Thank you, Pastor. What it means when we say we have received Jesus in our life, when we say we receive Jesus in our lives, நாம் சொல்லுகிற சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when we have been baptized in the Father, Son, and the Holy Spirit, நாம் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். we should be a testimony, because the truth of Spirit will come upon you. அதாவது நீங்கள் அவருக்கு சாட்சி இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிறார். We should be testimonies for the Lord. Hallelujah. நாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் அவருக்கு சாட்சி இருக்கிறவர்களாக We இருக்கிறீர்கள். should become a testimony for the Lord. நீங்கள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக We இருக்கிறீர்கள். shouldn't be at most of the times we are testimony for ourselves only. ஆனால் சில நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்னா நம்மை குறித்து மாத்திரமே சாட்சி இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். But we are most of the time we are called to go into the city, teach, preach, baptize, and observe that person. அதாவது கிறிஸ்து வந்து அவர் இடத்துல அவர் கட்டளையை கொடுத்திருந்தார். அதாவது நீங்கள் போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவரை அதாவது கவனித்துக் கொள்ளுங்க, அதாவது பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னார். Because we are called to be the children of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று We have அழைக்கப்படுகிறோம். got everlasting life with us. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள அதிசயங்கள் இருக்கிறது. That we are going to be the everlasting life with Jesus. நாம் அந்த நித்திய ஜீவனை அவரோடு கூட செலவழிக்க போகிறோம். Then we should make sure that we are a testimony for the Lord. நாம் இப்படியாக அவரோடு கூட நித்தியத்தில் செலவழிக்க போகிற நாம் அவருக்கு சாட்சியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். What is your testimony? இந்த நாள் நம்முடைய சாட்சி என்ன? Let's look at John 3:11. John chapter 3. யோவான் 3:11. 11. Very truly I tell you, we speak of what we know and we testify to what we have seen. Yes. But still you people do not accept our testimony. I have spoken to you of earthly things and you do not believe. How then will you believe it? I speak of heavenly things. Amen. You know, யோவான் 3:11-12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொண்டு வந்துவில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? amen. The Bible says, "Verily, verily, I say unto you, வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்." this day we have seen God get right to us. தேவன் எப்பயாவது நம்ம இடத்துல போய் சொல்லுகிறாரா? This day we see Jesus right to us. எப்பயாவது தெரியும் உங்க இயேசு Anyway, the Bible has given that Jesus right to us. வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? But again, Jesus makes us to understand, say, verily, verily. That means truly, truly. அதாவது நீங்க மெய்யாகவே மெய்யாகவே நீங்க அவர் சொல்லுகிறதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். He says that what things I tell you, what I testify, you don't believe. அதாவது நான் என்ன சொல்லுகிறேனோ, நான் எதை குறித்து சாட்சி கொடுக்கிறேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. The earthly things that people don't believe, how I tell you the heavenly things you will believe. பூமி கடந்த காரியங்களை நான் சொல்லும் பொழுது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் பரலோகத்துக்குரிய காரியங்களை நான் சொல்வேன், ஆனால் எப்படி நீங்க When நம்புவீங்க? we talk about eternal life, we speak about the heavenly things. யாராவது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பரலோகத்துக்குரிய காரியங்களை? When we speak about eternal life, we speak about heavenly things. அதாவது நித்தியத்தை நித்தியத்தை குறித்து பேசும்பொழுது பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். When we speak about the Lord healed me, He has received me, He blessed me, He protected me, it's worldly things. அதாவது பூமி கடந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை ஆசீர்வதித்தார், தேவனை சுகப்படுத்தினார், தேவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார், நீங்க
ஜனங்கள் தான். Jesus wants us to go and testify mostly about the heavenly things to people, saying that the Lord came and died for us. He has risen for us. He shed his blood for us. This is the way our testimony should be to the other people. அதாவது நம்ம மற்றவர்களுக்கு நம்ம சாட்சி கொடுக்கிற சாட்சிகள் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், அவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் நமக்காக ஜீவனோடு இருக்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு இந்த சாட்சி கொடுக்க வேண்டும். Let's read 1 Timothy 6:12. 1 தீமோத்தேயு எழுதின புத்தகத்துல வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. Good fight of faith. Fight a good fight of faith. Take hold of the eternal life to which you are called. When you made a good confession in the presence of many witnesses. When you made a good confession in the presence of many witnesses, the heavenly things will be spoken more than that only. Sister, 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். You must be a good testimony to others. நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது, மற்றவர்கள் வந்து உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல சாட்சி கொடுக்கிற சாட்சியாக பார்க்க வேண்டும். Because read 3:30. 13 நம்ம வாசிக்க கேட்கலாம். Say verse 13. The sight of God gives life to every and of Christ Jesus, who by testifying to the confidence which might expire, made a confession. I charge you. Confessions, I charge you. Keep this command without spot or blame until the appearing of our Lord Jesus Christ. Amen. So the Bible says when God gave the regards commandment, He gave the charge to keep this command. He gave the charge to keep this command. So when God Jesus Himself was standing in front of the Pilate and testified about the kingdom, hallelujah. அதாவது இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்றாரு, நானே முன்பாக நின்று சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமல் குற்றமில்லாமல் கைக்கொள்ளும்படிக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமல் குற்றமில்லாமல் கைக்கொள்ளும்படிக்கு. We have to make sure that the testimony is for the kingdom of God. That's why the Bible says, please, He always makes us understand. Most of the time, we always testify ourselves. We don't testify to others about the kingdom of God. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அநேகருக்கு முன்பாக நம்ம நல்ல சாட்சிகளாக இருக்கிறோம், நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். We testify in the church is not wrong, telling what God is doing. We are thanking God for whatever He done. That's not I'm not telling that. But what I'm trying to say is, our job, what God has called us to do as a believers, as the children of God who want to inherit the eternal life, who want to go to the kingdom. When God comes and asks us, what you done for me, my daughter and son, what will you tell Him? அதாவது நீங்க இந்த இடத்துல சபையில இருந்து நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் நன்றி செலுத்தி தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை அவருக்கு நன்றி செலுத்தும்படி நீங்க சொல்கிறது சாட்சி கிடையாது. நீங்க வெளியிடத்தில் நீங்க கர்த்தருக்கு என்று நீங்கள் என்ன சாட்சியாக நீங்கள் செய்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்கள் அவருடைய நித்திய ஜீவனில் நீங்கள் போய் சேரும்படியாக அவருக்கு என்று நீங்கள் என்ன காரியங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Acts 1, chapter Acts 1. அப்போஸ்தலர் எழுதின 1ஆம் அதிகாரம் 21 Therefore, it is necessary to choose one of the men who have been with us the whole time, the Lord Jesus Christ, went in and out among us, bringing from John's up to the time
when Jesus was picking up progress. For one of these must become a witness with us of his resurrection. Become a witness with us of his resurrection. Yes. It says we should become witnesses of his resurrection. It's not only for Jesus only spoke to the disciples, but he also spoke to us. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களோட கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருந்ததை குறித்து உங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்று என்றான். See, he says that Jesus, we most of them we think that is only for the disciples. அதாவது இதை நம்ம வாசிக்கும் பொழுது இது வந்து சீஷர்களுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கிறார், நமக்காக சொல்லல அப்படின்னு. Nowadays we are the disciples for Christ. Hallelujah. இந்த காலகட்டத்தில் நாம தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கிறோம். No, but my time I don't have time. I'm working. I have to see to my job. I have to do the work. Okay, fine. Praise God for that. அதாவது நீங்க சொல்றீங்க என்னுடைய வேலை இருக்கு, என்னுடைய குடும்பம் இருக்கு, நான் எப்படியாவது நான் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்றீங்க, அது சரிதான். But you have time when you're walking, going in the bus or your car or your office to tell somebody about Jesus. ஆனால் நீங்க அலுவலகத்துக்கு போகிற நேரம், நீங்க வருகிற நேரத்துல இருக்கிற மீதம் இருக்கிற நேரங்களில் நீங்க யாரையாவது சந்திக்கும் பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி இடுவீர்களா? How do I talk to them? How do I tell them? எப்படி நான் பேசுவேன், என்னன்னு நான் சொல்லுவேன்? If you're ashamed to testify about Jesus to other people, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல நீங்க வெட்கப்படும் பொழுது then think and see that our Heavenly Father will be happy about it or will be ashamed about it, telling his son or daughter. அதாவது எப்படி பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் வந்து உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார், எப்படி அவர் சொல்வார், இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகள். When this Lord kept this word in my heart, I said, Lord, how can I speak this in the church? He says, no, you speak. இந்த வார்த்தையை நான் தேவனுக்கு கொடுக்கும்போது அவரை இது குறித்து நான் எப்படி நான் பேசுறது, என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சேன். I was very thinking twice to talk about it. இதை குறித்து நான் 2 முறை யோசிச்சேன், எப்படி நான் பேசுறது. But when I told the God says, no, you have to speak. ஆனா தேவன் நினைச்சே இது பேசும்படியாக வலியுறுத்தினார். Let's return our Bibles to Matthew chapter 28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். First we read. And they went to see him. Now, while they were going, he was about the God, came into the city and spoken to the chief priests all the things that had happened. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசிங்கள். யாராவது 19-20 வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். See, here again he says, go into the city and tell to my brothers. அதாவது அவர் அனுப்புகிறார், எல்லாரையும் அனுப்பி நீங்க போய் நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். He says, go and tell them that I will meet them there. நீங்க போய் என்னுடைய சகோதரத்துல சொல்லுங்க, நான் அவங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. Let's read 19 and 20. 19-20 நம்ம வாசிக்கலாம். சேவையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவரையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களையும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். Amen. English. Go therefore and make disciples of all the nations. He says, go therefore and make disciples. அதாவது நீங்கள் போய் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்க சகல ஜாதிக்கும் சீஷராகுங்க. How will you get disciples if you don't go and make? நம்ம போகலன்னா எப்படி சீஷர்கள் உருவாகுவாங்க? How many of us will come? எப்படி சீஷர்கள் உருவாகுவாங்க? How will you tell them about Jesus? எப்படி அவங்க கிட்ட நீங்க போகலன்னா எப்படி இயேசுவை குறித்து அவங்க கிட்ட நீங்க சொல்ல முடியும்? Going and talking about Jesus, we are ashamed, most of them are feeling shy. அநேக நேரங்களில் சில நேரம் கூச்சப்படுவோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றது. One of my friend called me. என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. He told brother, one marriage is there.
Any wedding they only pray for the ring. எந்த கல்யாணத்தையாவது மோதிரத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. That does not mean something is wrong. அப்பயே எனக்கு யோசிச்சு ஏதோ ஒரு தவறா இருக்கு. I asked what happened. நான் கேட்டேன் என்ன நடந்தது? No, that person got married in Hindu way. இல்ல நான் கல்யாணம் பண்றவர் வந்து இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு. He's going to cut the cake. அவர் வந்து ரிசப்ஷனுக்கு கேக் வெட்ட போறாரு. And he was just to pray for the cake and change the ring. அதாவது கேக் வெட்டும்போது அந்த மோதிரத்தை மாத்திக்க போறாங்க. ஆனா அந்த மோதிரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. I said, go tell them first about Jesus. First they are out of the covenant of God. Hallelujah. முதல்ல அவர் தேவனுடைய உடன்படிக்கை மீறி அவர் திருமணம் பண்றாருன்ற சத்தியத்தை நீங்க சொல்லுங்க. And you tell me come pray for the ring. தேவனுடைய உடன்படிக்கை மீறி அவர் சத்தியத்தை மீறி Curse will come over the family. நான் எப்படி அந்த மோதிரத்துக்காக ஜெபிக்க முடியும்? சாபம் தான் அந்த If I go pray, curse will come on the family. நான் போய் ஜெபித்தா அந்த குடும்பத்துக்கு சாபம் வரும். No, who said? நான் சொன்னேன் இல்லை யார் சொன்னது? The Bible always says, if you are not with God, you are cursed with a curse. அதாவது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க இல்லைன்னா நீங்க சாபத்துக்கு மேலான I சாபம். tell that brother do what he wants. அதாவது நான் சொன்னேன் அந்த சகோதரனுக்கு நீங்க என்ன செய்யணும்? Don't tell him about Jesus. That he has to go tell Jesus, I'm sorry, and come back to God. அதாவது நீங்க போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டு சார் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி வந்துருங்க. They want to get this Karana and make sure they get married to somebody. அதாவது கல்யாணம் மாதிரி யாரிடத்திலிருந்தும் திருமணம் செய்து கொண்டு And they want the servants of God to come and pray for them and bless their family and go away. Then get idol offering. அதுக்கப்புறமா நீங்க ஒரு தேவ ஊழியரை நீங்க கூப்பிட்டு அந்த திருமணத்தை நீங்க ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. அது கைமுகா ஆஃபரிங். I said, I don't go for that kind of preaching knowledge. நான் சொன்னேன் அப்படிப்பட்ட பிரசங்கத்துக்குலாம் நான் போக மாட்டேன். God has come for unrighteous people, not for people who are doing things willfully. அதாவது அறியாத இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த மாதிரி எல்லாமே தெரிந்து தவறு செய்கிற இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு தேவன் வாழ்வார். I had the opportunity to speak of the he called for something else, but I told the word of God. அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துக்காக அவர் வந்து மோதத்துக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க. ஆனால் அவரிடத்தில் நான் வந்து சத்தியத்தை நான் எடுத்து சொன்னேன். I take people in order and tell about Jesus to them. என்னுடைய ஆர்டர்ல வண்டியில் ஏறுறவங்க கிட்ட நான் சத்தியத்தை சொல்லுவேன். Somebody tell them, wow, tension, wow, custom, wow, tension, wow, custom, wow. Tension, custom, நம்ம ஏசு போயிட்டு. நம்ம நாம ஐயப்பா இருக்காரு, அவரு எல்லாம் இருக்காரு. ஆனா ஏசு என்ன கஷ்டம் வந்தாரு. But I will talk about Jesus. That is testify. அதுதான் சாட்சி உங்களுக்கு தேவன் கொடுக்கும். I tell everybody, I was shooting, I was acting a lot of movies, அப்படியே வண்டி போட்டீங்க. That is what testify. They ask, why they asking, see, they are always my way to catch them. Hallelujah. ஆமென். அவங்க ஏன் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அப்படிதான் என் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில செய்த அந்த சாட்சி அவங்க கிட்ட சொல்லி I will catch them there. அந்த இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. Many people in the auto rickshaw are accepting Jesus. Hallelujah. எத்தனை பேர் என்னுடைய ஆட்டோரிக்ஷால ஏறினவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. Because I never want also to fill shine to speak about Jesus in the streets, in the roads, anywhere I get opportunity. அதனாலதான் நான் எப்பொழுதுமே நான் வெட்கப்பட மாட்டேன். அதை பத்தி எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எந்த இடத்துலலாம் இயேசுவை குறித்து பேசக்கூடியான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் நான் பேசுவேன். Because God told us, don't teach, preach. If you don't go, you cannot do anything of these things. நீங்க வந்து இயேசு கிறிஸ்து சொன்னா நீங்க போய் சகல ஜாதி சீஷராகுங்க, பிரசங்கித்து அவங்க சீஷராகுங்க சொன்னா நீங்க கிளம்பலன்னா நீங்க போகலன்னா எப்படி நீங்க சீஷராக You முடியும்? have to make opportunities, don't wait for opportunities. அதாவது நீங்க தான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்க வேண்டும். வாய்ப்பு உங்களுக்காக உருவாகாது. Most of the time, even when I say, God, give me one opportunity to speak about somebody to Jesus, I speak. அதாவது நீங்க ஒருவேளை கேட்டீங்க அந்த மாதிரி இயேசுவே எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்ப நான் சொல்றேன். No, you don't wait or ask God for opportunities, create opportunities. அதாவது நீங்க வந்து ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்க கூடாது. நீங்க தான் வாய்ப்பை உருவாக்கி ஆண்டவர் பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட When you சொல்லுங்க. smell something is going wrong, make sure you tell about Jesus then. ஏதோ உங்க வாழ்க்கையில் தவறா போதா நீங்க கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் குறித்து சொல்லுங்க ஒரு வார்த்தை. Let's read one more verse and close. இன்னொரு வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்கலாம். 1 Corinthians chapter 1, 5 to 8. 1 கொரிந்தியர் 9 1 Corinthians chapter 1, 5 to 8. 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை. For them you have been enriched in every way, in all your speaking and all knowledge, because our testimony of Christ was confirmed in you. Amen. Therefore, we do not lack any spiritual gift that we can wait for our Lord Jesus Christ to be. Amen. You will keep strong men, so you will be blameless on the day of the Lord Jesus Christ. Amen. God has called you in fellowship with His Son Jesus Christ, our Lord, is faithful. Amen. Little last passage. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். The Bible is very clear. It says, we are the testimonies for Christ. If you want the gifts to work in you, you want the blessing to come in you, Paul says, you want the Lord to work in you, you cannot wait for it to work. You have to make it to work. Hallelujah. அதாவது அவருடைய முடிவு பரியந்தம் கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய கிருபையினால் நம்ம பலப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற நாம வாய்ப்புகளுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது. நாமே உருவாக்கி ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். Jesus is waiting for you to do it because the days are very close. ஏனென்றால் அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறதுனால நீங்க தான் இதை செய்ய We வேண்டும். cannot say, I want to and see later when I'm 60 years old, when I'm 70 years old, when I'm 80 years old, I finish all my service of my life, then I go preach and teach about Jesus. நீங்க ஒருவேளை இப்படி சொல்வீங்களா இருந்தா யோசிங்க, இப்படி சொல்லாதீங்க. அதாவது நான் வந்து என்னுடைய வயசு கம்மியான இருக்கு, 160 வயசு ஆகலாம், அதுக்கப்புறமா போய் ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லலாம், இப்பயே நம்ம போய் சொல்லணும். நமக்கு இருக்கிற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாரும் I know most of us are preaching already, so I praise God for that. அநேகர் அப்படி இருக்கிறதில்லை, நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். But this word has come in my heart saying that we should be encouraged in our spirits, that we should go and tell about Jesus to more people. By telling to Jesus, more people in this area also, you can get more believers to come to church. அதாவது இந்த இடத்துல அநேகர் நீங்க இப்படியாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே You know, more people will come to church. அதாவது தேவனை குறித்து நீங்க மற்ற இடத்துல இங்க இருக்கிற இந்த ஏரியாவில் சுற்றி அநேகருக்கு நீங்க கிறிஸ்துவை குறித்து நீங்க சொல்லும் பொழுது அநேகர் இந்த சபையை தேடி வருவார்கள். No need for them to tell you what God done for you. They will see the fruits working in your life and automatically they'll come to Christ. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறது அவங்க பார்த்தாலுமே பொழுது அவர்களே தேடி ஓடி வருவாங்க. Because of their darkness, they need your light. Hallelujah. ஏன்னா அவங்க இருளில் இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு வெளிச்சமா You இருக்கிறீங்க. should be the light for them. நீங்க தான் அவங்களுக்கு வெளிச்சமா To இருக்கிறீங்க. guide them towards God, towards Jesus. அதாவது நீங்க தான் வெளிச்சமா இருக்கிற நீங்க தான் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவீங்க. If you don't use your light for them, then why the light is in you and how great that light is in the Bible asks. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மிகப்பெரிய வெளிச்சம் அவர்களை வழிநடத்தலைன்னா அப்ப எதற்காக அந்த வெளிச்சம் உங்ககிட்ட So இருக்கு? what that light can do if you cannot bring the people who are dark to the light? அதாவது உங்ககிட்ட கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்தை கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களை நீங்க கர்த்தர் பக்கம் நீங்க நடத்த முடியலன்னா அப்ப எதற்காக அந்த வெளிச்சம் உங்ககிட்ட இருக்கு? This is what God has called you and me to do. இதுதான் கிறிஸ்து செய்யும்படியாக உங்களை நீங்கள் So I அழைத்திருக்கிறார். want to thank and praise God for this opportunity. God bless you. Let's carry the kingdom work. தேவன் இந்த செய்திக்கு ஆசீர்வாதத்துக்கு நான் நிச்சயத்திற்கு தேவன் மூலம் இந்த செய்தியை கொடுத்தது ஆசீர்வாதம்.